ஹாய் டுடேஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் கதைகளில் அருண் மற்றும் அதிசய குதிரையும் அதோட மீதி பகுதியை பார்க்கலாம். அந்த அதிசய குதிரை அருண்கிட்ட, சரி அருண், நான் வந்த வேலை முடிஞ்சுது, நான் இப்போ கிளம்புறேன்னு வானத்தில் பறந்துடுச்சு. அதை பார்த்த அருணுக்கு ரொம்பவே மன கஷ்டம் இருந்தாலுமே அந்த குதிரையால் அவன் ஊருக்கு கிடைச்ச நன்மையை நினச்சி அவன் ரொம்பவே பெருமைப்படுறான். அந்த குதிரை கூட அவனுக்கு இருந்த நினைவுகள் எப்பவுமே ஒரு மறக்க முடியாத மற்றும் அழிக்க முடியாத நினைவுகளாக மாறுச்சு. அருண் போக போக வருஷங்கள் கழிய கழிய அந்த குதிரையை பற்றிய நல்ல எண்ணங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஒரு கதை சொல்லியாகவும் மாறினா. அப்போ தான் அருண் என்ன பண்ணுறான், புரிஞ்சுக்கிறான். மாயசக்தி அப்படின்றது தனியாக உருவாகிறது கிடையாது, நம்ம சுற்றி உள்ள உலகத்தை நாம் புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்ற விஷயத்த அருண் என்ன பண்ண ஆரம்பித்தான், புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். அந்த மாயக்குதிரையை பற்றியும் அவன் அது கூட செலவழித்த நேரங்கள் பற்றியும் அதனால் அவனுக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்றியும் என்ன பண்ண ஆரம்பித்தான், ஊர் மக்களுக்கு அப்பப்போ சொல்ல ஆரம்பித்தான். அந்த ஊரே ரொம்பவே சந்தோஷமடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு இது வரைக்கும் பஞ்சமே வரலையா. இது ஒரு அழகான கதை.